இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட்டிக்கப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மற்றும் மேலிட பொறுப்பாளர் அனைவரையும் வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் அமைப்பை வலுப்படுத்துவோம் என்ற தீர்மானத்தை முன்னெடுத்து வாசித்தும் முன்மொழிந்து பேசவும் வாய்ப்பை நல்கிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி, ஒரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவற்றை ஆட்சி அதிகாரமாக மாற்றுவதற்கு வலுவான தலைமைத்துவம் கிராமம் முதல் மாநிலம் வரை நீளும் உறுதியான கட்சி அமைப்பும் இன்றியமையாதவை என்பதை இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. இந்தியாவின் விடுதலைக்காக உருவான மாபெரும் மக்கள் இயக்கமான இந்திய தேசிய காங்கிரஸ் தியாகம், போராட்டம், அடக்குமுறை, இழப்பு என எண்ணற்ற சோதனைகளை எதிர்கொண்டு இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை அமைத்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது. உலகின் மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் அரசியல் அமைப்புகளில் ஒன்றாக காங்கிரஸ் திகழ்வது அதன் மக்களுடனான ஆழமான தொடர்பிற்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கும் அதன் அர்ப்பணிப்புக்கும் சான்றாகும். இன்றைய காலகட்டத்தில் மதம், இனம், மொழி உள்ளிட்ட அடையாளங்களின் அடிப்படையில் மக்கள் பிளவுபடுத்தும் அரசியல் சக்திகளை வலுப்பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலை உருவாகியுள்ளது என்பதை இந்த கூட்டம் ஆழமாக உணர்கிறது. எனவே தேர்தல் வெற்றியை மட்டும் இலக்காக கொள்ளாமல் மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களுடன் இணைந்து செயல்படும் கொள்கை அடிப்படையிலான நிரந்தரமான கட்சி அமைப்பை உருவாக்குவதே காங்கிரஸ் கட்சியின் முதன்மையான கடமையாகும் என்று இத்தீர்மானம் பிரகடனப்படுத்துகிறது. இந்த தேவையை உணர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்துள்ள சங்கட்டன் ஸ்ரீஜன் அபியான் அமைப்பை மறு சீரமைப்பும் திட்டம் என்பது ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை மீண்டும் அடித்தட்டு மக்களின் வலிமையான அரசியல் இயக்கமாக மாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைப்பு மறுசீரமைப்பு முயற்சியாகும். மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகிகள் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் தங்கி கட்சியின் பல்வேறு நிலைகளில் உள்ள நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் கருத்துக்களை நேரடியாக கேட்டறிந்து அதன் அடிப்படையில் மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை இந்த கூட்டம் வரவேற்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களின் தலைமையில் மாவட்ட தலைவர்களின் கீழ் செயல்படும் வட்டார, நகர, பேரூர் தலைவர்கள் மற்றும் ஒவ்வொரு 10 வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு மண்டல தலைவர் என்ற அடிப்படையில் கட்சியின் அமைப்பை வாக்குச்சாவடி மட்டம் வரை கொண்டு செல்லும் மிகப்பெரிய முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை ஒருங்கிணைக்க மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பெற்றுள்ள ஒருங்கிணைப்பு குழுவை இந்த கூட்டம் வரவேற்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 7500 மண்டல் கமிட்டிகளை அமைத்து அதன் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளிட்ட பல்வேறு நிலை நிர்வாகிகளை முடிந்தவரை ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யும் வகையில் ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திற்கும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலும் ஆலோசனைகளிலும் SSA 2 என்ற முறையில் வழங்கப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்பணிகளை முழுமையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் ஒற்றுமையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என இந்த கூட்டம் அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கேட்டுக்கொள்கிறது. பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து சமூகத்தின் விளிம்பு நிலையில் மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று அமரர் பாரத் ரத்னா தலைவர் ராஜீவ்காந்தி கனவை வலுவான காங்கிரஸ் அமைப்பின் மூலம் நடைமுறைப்படுத்துவதே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். எனவே வாக்குச்சாவடி முதல் மாநில தலைவர் வரை ஒவ்வொரு நிலையும் வலுவாக இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த அமைப்பாக காங்கிரஸை மாற்றுவோம் என இக்கூட்டம் உறுதியேற்கிறது.
காங்கிரஸ் கட்சியின் அமைப்பை அடிமட்டம் வரை வலுப்படுத்துவதையும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை மேலும் வலிமைப்படுத்துவதையும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வலிமையான மக்கள் இயக்கமாக மாற்றுவதையும் தனது முக்கிய பொறுப்பாக ஏற்று இரவு பகலாக உழைத்து வரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கும் இந்த கூட்டம் தனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டியையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த அமைப்பு சீரமைப்புக்க இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதுக்கு நன்றி பாராட்டி ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 2024 டிசம்பர் மாதத்திலே கர்நாடக மாநிலம் பெலகாவியிலே காங்கிரஸ் மாநாடு நடந்தது, சம்மேளனம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மகாத்மா காந்தி கலந்து கொண்ட 1924 அங்கே கலந்து கொண்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தலைவர் அவருடைய கர்கே தலைமையில் அந்த சம்மேளனம் நடந்தது. அந்த சம்மேளனத்தில் ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானம் என்னவென்று சொன்னால், த இயர் ஆஃப் ஆர்கனைசேஷன் 2026-27 இந்த ஆண்டுகளில் காங்கிரசினுடைய அமைப்பை வலுப்படுத்துவோம் என்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தினுடைய வடிவம்தான் SSA 1 மற்றும் SSA 2. அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே 1054 காங்கிரசினுடைய அமைப்பு கட்சி மாவட்டங்களுக்கு 787 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டன. பல இடங்களிலே வட்டார தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டு விட்டன. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் என்றால், நம்மளுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் நேற்று காங்கிரஸ் காவிரி கமிட்டியிலே குறிப்பிட்டது போல 15 லட்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் கிடைக்கப்பெற்றுவிட்டது. தமிழகத்திலே 74 கட்சி மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் சாதி மத பேதங்களை கடந்து சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கிய அந்த ஒரு சிறப்பான ஒரு மாவட்ட தலைவர்களை 3 பெண்கள் உட்பட தமிழகத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த SSA திட்டத்தினுடைய முதல் வடிவம். அதை தொடர்ந்து இப்போ SSA 2 என்ற இந்த திட்டத்திற்கு வட்டார தலைவர்களும் அதை போல தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னோம்னா, அந்த பேரியர்ஸ் தலைவர் ராகுல் காந்தி அந்த பேரியரை, அந்த தடைக்கற்களை உடைத்தெறிந்து ஒரு மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கு கட்டுப்பாட்டிலே அந்த மாவட்டம் இருக்கக்கூடாது. அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து தொண்டர்களுடைய குரலாக அந்த தலைவர்கள், அது மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, வட்டார தலைவராக இருந்தாலும் சரி, மண்டலம் மற்றும் BLA 2 என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் கமிட்டி தலைவராக இருந்தாலும் இந்த அமைப்பின் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றதை நீங்கள் எல்லாம் உதாரணமாக பார்த்திருப்பீர்கள். 1-2 குறைபாடுகள் இப்படி சீரமைக்கும் போது வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகப்படியாக பலனை கிடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் கொங்கு மண்டலத்திலே கூட ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு மண்டலத்திலே அதிகமான ஒரு எண்ணிக்கையை கொண்ட நம்ம அருந்ததியர் சமுதாயத்திலே பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த 74 மாவட்டத்தில் சுதந்திர இந்தியாவிலே முதலிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாவட்ட தலைவராக அந்த பகுதியிலே கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மாவட்ட அமைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் வட்டார தலைவர்களும் நாம் அது போல தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கும் நம்மளுடைய அமைச்சரவை பங்கேற்ற கூட்டத்திற்கும் ஒரு முக்கிய தொடர்பு உள்ளது. 60 ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய அமைச்சரவையிலே நம்மளுடைய 2 அமைச்சர்களும் தமிழகத்திலே காங்கிரசுக்கு அமைச்சராக நம்மளுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாளிலே நாம் அங்கே பதவியேற்றுக் கொண்டோம். இன்று இந்த நீட்டிக்கப்பட்ட இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தை நம்மளுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாளிலே இந்த அமைப்பை மீண்டும் அனைத்து நிலைகளிலும் மறுசீரமைப்போம் என்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். தலைவர் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய முழு ஆன்மாவும் தமிழகத்திலே நம்மோடு தான் இருக்கிறது. 60 ஆண்டுகள் கழித்து எப்படி நாம் அமைச்சரவையில் பங்கெடுத்தோமோ அதே போல அனைத்து நிலைகளிலேயும் அவருடைய பிறந்த தினத்திலே நாம் சம்மதமேற்போம். நம் கட்டமைப்பை முழுமையாக வலுப்படுத்துவோம். காங்கிரஸ் கட்சியை முதல்நிலை கட்சியாக தமிழகத்திலே மீட்டெடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தலைவர் ராஜீவின் பாதை, ராகுலின் பயணம், சபதமேற்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.